ஆமா, நீங்க ஒரு பிஏ படிச்சா போதுமா? குழப்பாதீங்க சார். நாளையில இருந்து நீங்க பிஏ. பேச்சு தமிழ் எனப்படுவது தினசரி நாம் பேசும் கொச்சை தமிழ், அதாவது லோக்கல் லாங்குவேஜ். இதில் வார்த்தைகள் பருமனாகலாம், இழைக்கலாம், தேயலாம், அல்லது பிற மொழி வார்த்தைகளை கோர்த்து கொண்டு அங்கும் இங்கும் மேயலாம். உதாரணமாக, சென்னையில் உள்ள ஹாமில்டன் பிரிட்ஜ் எனப்படுவது உருமாறி அம்பட்டன் வாராவதியாகி மறுபடியும் ஆங்கிலத்தில் பார்பர்ஸ் பிரிட்ஜ் என வழங்கப்படுகிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணா பொருள்கள் மட்டும் இல்ல சார், வார்த்தைகளும் தேஞ்சிரும். இப்பதான் புரியுது இந்த பெஞ்ச நீ ஏன் இத்தனை வருஷமா தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓசியில தேக்கிற மாசம் மாசம் ஃபீஸ் கட்டல. எவன்டாவ சொல்ல மாட்டீங்க? டேய், ரெகுலர் காலேஜ் கலாட்டா பண்ணி ஃபெயில் ஆனதுனால தான் இங்க டியூட்டர் காலேஜுக்கு வந்திருக்கீங்க. இங்க கலாட்டா பண்ணி ஃபெயில் ஆனீங்க, உங்களுக்கு செத்த காலேஜ்ல கூட இடம் கிடைக்காது. ஜாக்கிரதை. சார், எவன்டாவ? என்னப்பா? போன் வந்து. ஹலோ, என்ன சார், உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சே. என்னது, ஏன் குரல் மாறி போச்சா? பின்ன இருக்காதா? தினம் பசங்களோட கரடியா கத்தி கத்தி 1 லிட்டர் எருமை பால் சாப்பிட வேண்டியிருக்கு. என்னது, என்னோட 2வது சம்சாரத்துக்கு 3வது பிரசவம் ஆகி போச்சா? ஏன்பா, உனக்கு என்ன நம்பர் வேணும்? கோஷாஸ்பத்திரியா? இது டூட்டோல் காலேஜ். போன வை, முடிக்காத வைடா. ஹலோ, வாயா சங்கீத பூஷணம். எங்க ரொம்ப நாளா உன்னை இந்த பக்கம் காணோம். சௌக்கியமா இருக்கிறியா? நல்ல சௌக்கியம் சார். நம்ம ஃப்ரெண்டு பேரு லட்சுமிபதி. அதனால என்ன, எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்ல. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சுருக்கமாவே சொல்லிடுறேன் சார். சார் அவங்க அக்கா பொண்ண லவ் பண்ணாரு. அவங்க திடீர்னு படிக்கலங்கிறத சுட்டி காட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அட பாவமே, படிக்கலைங்கிறதுக்காக ஒரு பொண்ணை வீட்டை விட்டு தரத்தலாமா? அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா? நீங்க ஒண்ணு பொண்ணு அனுப்பல சார், இவரை அனுப்பிச்சிட்டாங்க. ஓ, ஐ எம் சாரி. சொல்லு. இவருக்கு எப்படியாவது ஒரு பிஏ டிகிரி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும், இவருடைய காதல் நிச்சயம் நிறைவேறிடும். கரெக்டான இடத்துக்கு தான் நீ இவரை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிற. இந்த காலேஜ்ல படிச்சு பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ, நிச்சயமா கல்யாணம் நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால இந்த இடம் கல்யாண மண்டபமா இருந்துச்சு. அதை இடிச்சு தான் நான் டியூட்டர் காலேஜ் கட்டி இருக்கிறேன். தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நீங்க தான் 1வது படித்தவர்கள் பிஏ எழுதலாம்னு போர்டு போட்டிருக்கீங்களே, 8வதுன்னா ரொம்ப சுலபம் இல்லையா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில நோ சான்ஸ். பட் பகல்பூர் இருக்குதே, தம்பி அங்க தள்ளி விட்டுருவேன். அதுக்கு முன்னால ஒரு சின்ன இன்டர்வியூ. எதுக்கு சார்? எதுக்கா? தம்பிக்கு அடிமட்டத்துல அறிவு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஐ மீன் ஃபண்டமெண்டல் நாலேஜ். கேட்கலாமா? அதெல்லாம் வெளுத்து வாங்கிடுவாரு சார். காலேஜுக்கு தவிர திருவள்ளுவர் மாதிரி பிறவிலேயே ஞானம். அப்படியே? எங்க ஒரு குரலை எடுத்து விடு. என்ன குரல் சார்? உனக்கு எது ஈஸியா வருமோ அதை விடு. திருவள்ளுவருக்கு மிமிக்ரி தெரியுங்கிற விஷயத்தை ஓ மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் क्वेश्चन. காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டது கிமுலியா கிபிலியா? துப்பாக்கியில். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन. உலகத்திலே பெரிய முட்டை எது? யானை முட்டை. உலகத்திலே சின்ன முட்டை கொசு முட்டை. இவனுக்கு பிஏ, உன்னோட சிபார்சு. கெட் அவுட். துபாய் போன்ற அரபு நாடுகளில் வேலைக்கு ஆட்கள் தேவை. தகுதிகள்: திடகாத்திரமான உடற்கட்டு, உயரம் 5.5 அடிக்கு மேல், படிப்பு தேவையில்லை. ஓகே. சம்பளம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகம். விவரங்களுக்கு அறை எண் 19, ஹோட்டல் அவுரங்கசீப். உங்களுக்கு என்ன ஒரு வேலை, அதுவும் துபாயில. நீங்க மட்டும் மனசு வச்சா ஆயிரக்கணக்கா, ஏன் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம். ஆனா நீங்க மனசு வைக்க மாட்டீங்க. ஏன்னா வேற ஒரு இடத்துல மனசை வச்சுட்டீங்க. இந்த பாருங்க, சுத்தி வளைச்சு பேசாதீங்க. நான் இங்க இருக்கிறது பாரமா இருந்தா நேரடியா சொல்லுங்க, இடத்த காலி பண்றேன். பாரமா? பலமே நீங்க தான் சார். உங்க உதவியால என் காரியமோ, என் உதவியால உங்க காரியமோ ஒரே மாசத்துல ஓஹோன்னு முடிய போகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம 2 பேருக்குமே நல்ல காலம் பிறக்க போகுது.
நீங்க தானே சிவராமன்? நானேதான் சிவராமன். நீங்க போஸ்ட்மேன் சம்சாரமா? ம், போஸ்ட் உமன். என்ன சார், எனக்கு முன்னாடி துபாய்க்கு அப்ளிகேஷன் போட்டுட்டீங்களா? அட நீங்க ஒண்ணு வழக்கமா எழுதுற மாதிரி டிவிக்கு சான்ஸ் கேட்டு எழுதி இருந்தேன். என்ன பதில் போட்டிருக்கா? வழக்கமா வர்ற மாதிரி இல்லன்னு பதில் வந்திருக்கோம். சார் வணக்கம். கலைஞர்களை ஊக்குவிக்க அடுத்த வாரம் இளந்தென்றல் பகுதியில் திரு சைதை சிவராமன் அவர்கள் பாடுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தனலட்சுமி வாமா. சாப்பிடுவாமா. எனக்கு பசி இல்ல. வெறும் வயித்தோட படுக்க கூடாதுமா. ஒரு வா வந்து சாப்பிட்டு படுத்துக்கோ. நான் சொல்றேன்ல, விடுமா. என் கண்ணு இல்ல. என்னது, உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குதே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சொன்ன கேளுமா. உமா கூட்டிட்டு சாயந்தரம் டாக்டரை பார்க்க போமா. ஏன் இப்படி அழுது அழுது உடம்புக்கு எடுத்துக்கிற? நேரா உங்க அம்மாட்ட போய், இத பாருமா, நானும் மாமாவும் ஒருத்தர விரும்புறோம். இந்த ஜாதகத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு எங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வை, இல்ல நடக்கிறதே வேறேன்னு சொல்லி அப்படி இப்படின்னு பயமுறுத்த வேண்டியதாடி. கேப்பேன். உனக்கு என்னடி போச்சு? சாக போறது என் தம்பி தானே சொன்னாங்கன்னா? என்னடி இது வம்பா போச்சு? நாட்டுல ஆம்பளைங்க கிடைக்கிறது எவ்வளவு டிமாண்டுன்னு உங்களுக்கு எங்க தெரிய போகுது? அதுலயும் வரதட்சணை இல்லாம ஒரு மாப்பிள்ள வராருன்னா ஒரே அமுக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு நம்ம கதை பேசிட்டு இருக்கீங்களே. சொல்லுங்கம்மா. இப்ப வந்துட்டு போனாரே, அவர் உடம்புக்கு என்ன சார்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குமா? ஒரு ஆம்பளை டாக்டரை பார்க்க வராருன்னா அது 1000 மரமா இருக்கும். இதெல்லாம் போய் என்னன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதுக்குல்ல சார், அது அவங்க மாமா தான். திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல பார்த்த உடனே என்னவோ ஏதோன்னு பயந்துட்டா. அப்படிங்களா? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, நல்ல விஷயம் தான். துபாய் போறதுக்கு டாக்டர் சர்டிபிகேட் கேட்டாரு, கொடுத்து விட்டுருங்க. துபாயா? அப்ப எப்ப சார் திரும்பி வருவாரு? போற வேகத்தை பார்த்தா திரும்பி வர மாதிரியே தெரியலமா. துபாயிலே செட்டில் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து இந்த அதிசயத்தை பாருங்க. நான் எதிர்க்க வந்த ஆகாதுன்னு சொன்னவங்க வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி எங்க ஆத்துக்கா திரும்பி வந்துட்டார். பார்த்தேலா? தனலட்சுமி, யார் வந்திருக்கான்னு பாத்தியா? என் ஜாதகம் சரியில்லாம தான் எங்க ஆத்துக்கார் என்னை விட்டு போயிட்டாருன்னு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேனே, அதெல்லாம் பொய்யாக்கிட்டு எங்க ஆத்துக்கார் என் கண் எதுக்கே வந்து உட்கார்ந்துருக்காரு. பாத்தியாடி? என் பிரார்த்தனை வீண் போகல. ஏன்னா இத்தனை நாளா பட்டாளத்துல தான் இருந்தேன்னு நீக்கு ஒரு லெட்டர் போட்டுக்கப்படாதோ? என் மனசு எவ்வளவு குளிர்ந்திருக்கும். ஐயோ, இங்கேயே உட்காந்து பேசிட்டு இருக்கேனே. செத்த இருங்கோ, ஆரத்தை கரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். மாமா, மாமா, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா சீக்கிரமா செத்து போயிடுவேங்கன்னு ஜோசியர் சொன்னாரு. ஏன்னா எனக்கு செவ்வாய் தோஷமா. அதனாலதான் அம்மா நானும் இதை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டோம். வாங்க. உட்காருங்க.